Good morning students. இன்னைக்கு கிளாஸில் நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1ல் எக்ஸசைஸ் சம் நம்பர் 4 பார்க்குறோம். ரிடம்ஷன்ஸ் பார்ட்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் பார்ட்லி அவுட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ. கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எ கம்பெனி விஷஸ் டு redeem its preference shares amounting to rupees 1 lakh at the premium of 5% and for this purpose issue 5,000 equity share of rupees 10 each at the premium of 5%. The company has also a balance of rupees 1 lakh on general reserve and rupees 50,000 on profit and loss account. Pause the necessary journal entries to record the above transactions. Okay. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேரோடைய கேபிட்டல் எவ்வளவு 1 lakh rupees இருக்குது. ரிடிமபிள் ப்ரீமியம் எவ்வளவு 5%. இப்போ அந்த ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு 1 lakh rupees இருக்கு இல்லையா, அது ரிடீம் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த டியூ டேட்டுக்குள்ளே டியூ டேட் அன்றைக்கி இஷ்யூ பண்ணிடலான்னு கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படி கொடுக்குறாங்க, கம்பெனி என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, 5% ப்ரீமியமோடு உங்களுடைய ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை ரீபே பண்ணி கொடுக்குறேன்றது ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா. அப்போ 1 lakh rupees ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுக்கணும் அந்த ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அண்டு ப்ரீமியம் 5% ப்ரீமியம். இந்த 5% ப்ரீமியம் எதில் கால்குலேட் பண்ணுவீங்க நீங்கள், அந்த 1 lakhலேருந்து எடுக்கணும். ஸோ 1 lakhல 5%னா எவ்வளோ வருது உங்களுக்கு, 5,000 rupees. அப்போது எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, 1,05,000 rupees கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. இந்த 1,05,000 rupees கம்பெனி எப்படி அந்த அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி, நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அந்த அமௌண்ட்டை வெளியிலேருந்தே அரேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸிஸ்டிங் ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓல்டு ஷேர் ஹோல்டர்ஸு, அவங்களுக்கு அந்த 1,05,000 rupees வெளியிலேருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஃப்ரெஷ் இஷ்யூஸ் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸு, ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesன்னு இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 5,000 × 10 எவ்வளோ வருது, 50,000 ஷேர்ஸு வெளியிலேருந்து அமௌண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது அட் 5% ப்ரீமியம். இந்த 5% ப்ரீமியம் எவ்வளவு, 5 × 10 எவ்வளோ, 5,000 × 10 50,000 rupees ஷேரில், ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 5%. ஓகேங்களா. அப்போ 50,000ல் 5%னா என்ன வருது உங்களுக்கு, 2,500. என்னது உங்களுக்கு ப்ரீமியம் 5% ஆன் ப்ரீமியம் எவ்வளவு, ஈக்விட்டி ஷேர்ஸில் 5% ப்ரீமியம் 2,500 ரூபாய் வருது. ஓகேங்களா. அடுத்தது கம்பெனியில் என்ன இருக்குது, ஆல்ரெடி ஜென்ரல் ரிசர்வில் 1 lakh rupees இருக்குது. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கம்பெனியில் 50,000 rupees இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுடைய டெரிவேஷன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இது இல்லுஸ்ட்ரேஷன், இந்த சம் இதில் இருக்குது, இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 8ல் இருக்குது. இந்த சம்மை நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். நீங்கள் இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 8 பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ என்ன டாபிக்கு, ரிடெம்ஷன்ஸ் பார்ட்லி அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் பார்ட்லி அவுட் ஆஃப் த ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ அந்த ரிடெம்ஷனை எப்படி ரீபே பண்ணுறாங்க, ரிடீம் பண்ணுறாங்க, அந்த ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வெளியிலேருந்து பாதி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி, ஃப்ரெஷ்ஷாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. 2 விதமாக அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க கண்ணு. மொத்தம் 1,05,000 ரூபாய் ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்து ஆகணும். ஓகேங்களா. அந்த டியூ டேட் வந்துருச்சு, கொடுத்து ஆகணும். அப்போ அந்த அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, 2 மெத்தட்ஸில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது, ஃப்ரெஷ்ஷாக ஷேரை இஷ்யூ பண்ணி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரெண்டாவது அவுட் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து சிஆர்ஆரில் எடுத்து வச்சு ரிசர்வ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறாங்க. கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் மூலமாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. 2 மெத்தடில் இந்த சம்மை நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கொஸ்டினுக்குள்ளே வாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸு 10 rupeesன்னு இஷ்யூ பண்ணுறாங்க. 5% ஆன் ப்ரீமியம்ட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ இஷ்யூ பண்ணும்போது என்ன ஆகுது, கம்பெனிக்கு அமௌண்ட் வந்துடுச்சு. அப்போது ஈக்விட்டி ஷேர் எவ்வளவு, 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வெளியிடுறாங்க. ஒரு ஷேரோட 10 ரூபாய் ரேட்டு, 10 ரூபானாக்கா ஃபேஸ் வேல்யூ 50,000 ரூபாய். ஓகேங்களா. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் கம்பெனிக்கு எவ்வளோ வந்திருக்கு, 50,000 ரூபாய் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக வருது. ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறது மூலமாக 50,000 வருது. அடுத்தது ப்ரீமியமாக 5% இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ ப்ரீமியம் எவ்வளோ, 50,000ல்
5% ப்ரீமியம் எவ்வளோ 2500 ஓகேங்களா. அப்போ 2500 + 50,000 எவ்வளோ வருது கம்பெனிக்கு? பேங்க் மூலமாக 52,500 ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக கம்பெனிக்கு அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணிட்டாங்க. பீயிங் ஷேர் இஷ்யூடு அட்டு ப்ரீமியம், அட்டு பார்லேயும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. அட்டு பார்னால் என்னது உங்களுக்கு 5,000 × 10 rupeesங்கிறது அட்டு பார். அட்டு ப்ரீமியம் 5% எவ்வளவு 2500 ஓகேங்களா. ஸோ அட்டு பார் அண்ட் அட்டு ப்ரீமியமில் என்ன பண்ணிட்டாங்க? ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி கம்பெனிக்கு ஃபுல்லி பெய்டு அமௌண்ட் வந்துடுச்சு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 52,500 rupees டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 டு செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் 2,500 பீயிங் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போது அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தர வேண்டிய பணம் எவ்வளவு, டியூ பேயபிள் எவ்வளவு அப்படின்றத நம்ம ஒரு அக்கௌண்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அட்டு பாரில் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees. ஓகேங்களா. டேரெக்டாக அவங்களே ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோடைய கேபிட்டல் 1 lakh rupees இது அப்படியே பே பண்ணணும். அது பே பண்ணும்போது கம்பெனி என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கு? உங்களுக்கு 5% ப்ரீமியமும் சேர்த்து தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 5% ப்ரீமியம் எதுலேருந்து எடுக்கணும்? அந்த 1 lakhல 5%னா எவ்வளோ இருக்குது? 5,000 rupees. அப்போது அந்த டியூவை பே பண்ணும்போது கம்பெனி என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆல்ரெடி அட்டுப்பாரில் அதாவது 1 lakh rupees ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலையும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ரீபே பண்ணுறாங்க. 5% ஆஃப் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனையும் ரீபே பண்ணுறாங்க. ஓகே. அப்போது நம்ம டியூ கொடுக்க வேண்டியது எவ்வளவு? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய டியூ எவ்வளவு? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் 1 lakh rupees, ரிடீமபிள் ஆன் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு? 5,000 rupees. 5%னா யாருக்கு கொடுக்குறோம்? டு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 1,05,000. 1 லட்சம் ப்ளஸ் ப்ரீமியம். ஓகே. சேர்த்து எவ்வளோ கொடுக்கணும்? 1,05,000. அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்னது? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 1 lakh rupees, ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் அக்கௌண்ட் டேட்டார் 5,000 rupees. டு யாருக்கு? டு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மொத்தமாக போய் சேர வேண்டியது 1,50,000 டியூ பே பண்ண வேண்டியது. ஓகேங்களா. அந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. இப்போது அவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுக்கணும்? 1,05,000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. அப்போது பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சிஆர்ஆர் க்ரியேட் பண்ணணும். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ஸை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த அமௌண்ட் 1,05,000 நீங்கள் கம்பெனிலேருந்து எடுத்து ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்துட்டீங்க, ரீபே பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு என்ன ஆகும்? கேபிட்டல்லேருந்து அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகும். அப்படி ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னது? நீங்கள் சிஆர்ஆரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபார்ம் பண்ணுங்கள். கேபிட்டல் ரிடம்ஷனில் ரிசர்வ் இருக்கணும். ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை நீங்கள் ரீபே பண்ணும்போது கேபிட்டல் ரிடம்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? க்ரியேட் பண்ணணும், ரிசர்வில் இருக்கணும். கேபிட்டல் மெயின்டைன், கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆகணும்னு இருக்காங்க. அப்போது இங்கே கவனிங்க, இது 2 விதமாக அமௌண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஒன்று ஃப்ரெஷ் இஷ்யூ, அது ஃப்ரெஷ் இஷ்யூக்கு ஈக்விட்டி ஷேர்ஸு நம்ம ஒரு என்ட்ரி போட்டாச்சு. ஓகேங்களா. இன்னொரு பார்ட்லி செகண்ட் பார்ட் என்னது? அவுட் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போது ஜென்ரல் மொத்தமாக கொடுக்க வேண்டியது எவ்வளவு? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டியது 1 லட்சம் ரூபாய். ஓகேங்களா. அதில் 50,000 என்ன பண்ணிட்டோம்? ஃப்ரெஷ் ஷேர்ஸை வெளியில் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும்? 50,000 rupees. 1 lakhல 50,000 ஃப்ரெஷ் ஷேர் இஷ்யூ பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அமௌண்ட் ரெடி 50,000 rupees. அடுத்து 50,000 rupees இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்க? சிஆர்ஆர் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போது அந்த சிஆர்ஆர் எதுலேருந்து எடுக்கணும்? சிஆர்ஆர்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும்னு உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். ஜென்ரல் ரிசர்வ்லேருந்தோ, இல்லை ரிசர்வ் ஃபண்ட்லேருந்தோ, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்தோ, இல்லை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்லேருந்தோ நீங்கள் என்ன செய்யணும்? சிஆர்ஆரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், ரிசர்வில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. கேபிட்டல் எப்படி வைக்கணும்? ரிசர்வில், ரிடம்ஷன் ஆஃப் ரிசர்வில் வைக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க?
ஜென்ரல் ரிசர்வும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரிசர்வில் 1 lakh இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 50,000 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கம்ஸ் ஃபஸ்ட்டு அவுட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு அக்கௌண்ட்டில் இங்கே கொடுத்துருக்கிறது கொஸ்டினில் ஜென்ரல் ரிசர்வ் 1 lakh தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸு 50,000 கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து எடுக்கணும், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து ஆர்டரில் தான். ஓகேங்களா, க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் எடுக்கணும். அப்போது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னது, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், company has a balance of 1 lakh rupees general reserve and 50,000 profit and loss account. நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுக்கலாம், ஒர்க்மேன் காம்பன்சேஷன்லேருந்தும் எடுத்து சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அண்டு ரிசர்வ் ஃபண்ட்லேருந்தும் சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு போது இங்கே ஜென்ரல் ரிசர்வும் 1 lakh கொடுத்துருக்காங்க, 50,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. மேம் நான் வந்து எனக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்கணும் நான் விருப்பப்படுறேன், எப்படி எடுக்கலாமான்னா அப்படி எடுக்கக்கூடாது, க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க 1 lakh rupees ஜென்ரல் ரிசர்வில் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது தான் அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க 50,000. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா, மாற்றி எடுக்கக்கூடாது. ஸோ ஜென்ரல் ரிசர்வில் உங்களுக்கு ஒரு 25,000 rupees கொடுத்துருக்கு கம்பெனியில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 50,000 கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு கேபிட்டல் ரிசர்வில் வைக்க வேண்டியது எவ்வளவு, 50,000 rupees. ஓகேங்களா, ஸோ பார்ட்லி வந்து அவங்க வெளியில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, 50,000 rupees ஃப்ரெஷ்ஷாக ஷேர் இஷ்யூ பண்ணி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க 1 lakhல. ரிமைனிங் 1 lakh rupees இருக்குது. அந்த 1 lakh ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் 50,000 rupees இருக்குது. அந்த 50,000 rupees-ஐ இங்கே சப்போஸ் ஜென்ரல் ரிசர்வில் 25,000 தான் இருக்குன்னு வைங்களேன், இங்கேருந்து 25,000 எடுத்துகிட்டு பத்தாது இன்னும் 25 வேணும், அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு 25,000 எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த ஆர்டரில் போகலாம். ஓகேங்களா, ஆனால் இங்கே ஜென்ரல் ரிசர்வ்லேயே நமக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது, சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்குது. நமக்கு தேவை எவ்வளவு, 50,000 தான் சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது. ஜென்ரல் ரிசர்வில் 1 lakh இருக்கா, அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஜென்ரல் ரிசர்வில் வந்து 1 lakh வந்து நமக்கு தேவையானது எவ்வளோ, 50,000 தான். அந்த 50,000 rupees எடுத்து சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அப்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் ஆஃப் 50,000 rupees டு கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் 50,000 rupees பீயிங் சிஆர்ஆர் கிரியேட்டட். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் சிஆர்ஆர்னு எழுதக்கூடாதுக்கான கேபிட்டல் ரிடெம்ஷன் ஆர்இடின்னு கூட எழுதக்கூடாது, ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டு தான் எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சிஆர்ஆர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, கவனிங்க நல்லா, ஜேர்னல் என்ட்ரி கவனிச்சிங்கனாக்க ஃப்ரெஷ் இஷ்யூ ரெடி பண்ணி ப்ரீமியமை ரெடி பண்ணி நம்ம பேங்க்குக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அடுத்தது ப்ரெஃபரன்ஸ் ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தர வேண்டியது எவ்வளவுன்றதை கணக்கு பார்த்தாச்சு, 1,05,000 rupees தரணும். அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் ரிமைனிங் 50,000 rupees, ரெண்டு பார்ட்டாக இருக்கு இல்லையா, கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வும் ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகே, இப்போது நல்லா கவனிங்க, ப்ரீமியம் இங்கே கவனிங்க, 5% ப்ரீமியம் நான் தரேன் அப்படின்னு கொடுத்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. யார், கம்பெனி டைரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ரிடீமபிள் நீங்கள் கொடுத்த ஃபுல்லி பெய்ட் அப் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மட்டும் தரலை, இது கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால, அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஹாப்பினஸ்ஸை உங்களுக்கு 5% ப்ரீமியமும் சேர்த்து தரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட்டில் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இந்த 5% ப்ரீமியம்க்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எழுதணும். புரிஞ்சிடுச்சிங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்படி எழுதுவீங்க நீங்கள், இந்த 5% ப்ரீமியம்க்கு ஒரு கணக்கு காட்டி ஆகணும் நீங்கள். புரிஞ்சுதுங்களா, இங்கே பாருங்கள், ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷனுக்கு ரிடெம்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு என்ன செய்யணும் நீங்கள், 5,000 rupeesக்கு 5,000 rupees 1 lakhல 5%னா எவ்வளோ உங்களுக்கு, 5,000 rupeesக்கு நீங்கள் கணக்கு காட்டணும். எப்படி காட்டுவீங்க, ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷனை எதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், நீங்கள் செக்யூரிட்டி ப்ரீமியமில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆஸ் பர் த ஜேர்னல் என்ட்ரியோட ரூல்ஸ் என்னது, செக்யூரிட்டி ப்ரீமியம். அதில் பத்தலைனாக்கா நீங்கள் என்ன செய்யணும், ஜென்ரல் ரிசர்வ். ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டி ப்ரீமியம்க்கு உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணும்போதே 5% ப்ரீமியம் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், 2,500 ரூபா. அப்போ செக்யூரிட்டி ப்ரீமியம் என்ன செய்கிறோம், 2,500 rupees ரெடி பண்ணியாச்சு. ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 2,500 rupees. இங்கே உங்களுக்கு ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் எவ்வளோ, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு 5,000 rupees இல்லையா, 5%. அப்போது 2,500 என்ன பண்ணிட்டோம், நம்ம ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணும்போது இங்கே நம்ம ரெடி பண்ணிட்டோம் 5%. ஸோ செக்யூரிட்டி ப்ரீமியம்
செக்யூரிட்டி ப்ரீமியம் எவ்வளவு 5% 2500 எடுத்து அப்படியே என்ன பண்ணிட்டோம் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரீமியமில் கொண்டு வந்துட்டோம். பட் அது போதுமா? போராது. 2500 தான் நமக்கு டேலி ஆயிருக்கு. ரிமைனிங் 2500 வேணும். அப்போ அதில் எதுந்து எடுப்போம்? ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஜேர்னல் என்ட்ரி என்ன எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் ஆர் ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூஸில் 5% செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருந்தது 2500 கொண்டு வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அது போதுமான பத்தாது, நமக்கு இன்னும் 2500 வேணும். அந்த 2500 என்ன பண்ணுறோம்? ஜென்ரல் ரிசர்வ் அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். ஜென்ரல் ரிசர்வ் ஆல்ரெடி 1 lakh rupees இருக்குது. அந்த 1 lakh rupeesலேருந்து 50,000 rupees எங்கே கொடுத்துட்டோம்? நம்ம சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், கேபிட்டல் ரிடம்ஷன் ஃபண்டுக்கு. ரிமைனிங் 50,000 இதில் இருக்குது. நம்ம இங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. ரிமைனிங் 50,000 rupeesலேருந்து 2500 என்ன பண்ணுறோம்? நம்ம ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரீமியம்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் கொடுத்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் எடுத்தால் 2500. இப்போ என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 5,000 rupees என்ன செஞ்சிட்டோம்? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கண்டிப்பாக போட்டாகணும், இல்லைனா உங்களுக்கு மார்க் போயிடும். ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமா? அப்போது நல்லா கவனிங்க. ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தர வேண்டிய ரீபேமெண்ட் ரிடீம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh rupees. அதுக்கு 2 விதமாக அந்த அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது 5% திடீர்னு டேரக்டர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ரிடீம் பண்ணும்போது 5% ப்ரீமியமும் சேர்த்து தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த ப்ரீமியமுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு காட்டணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் ஜென்ரல் ரிசர்வும் கணக்கு காட்டணும். ஓகேங்களா? அடுத்தது சிஆர்ஆர் க்ரியேட் பண்ணிட்டோமான்னு கணக்கு பார்க்கணும், நம்ம நோட் பண்ணணும். சிஆர்ஆர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது தர வேண்டிய பணத்துக்கு கணக்கு காட்டிட்டோமா? எவ்வளோ அமௌண்ட்டு தரணுன்றதுக்கு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டீங்களான்னு பார்க்கணும். பாஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக அவருக்கு 1,05,000 தரணுமா? இப்போ பேமெண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் எட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் மூலமாக ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரீபே பண்ணியாச்சு. ஓகே, அப்போது பேங்க்லேருந்து அமௌண்ட்டு குறையிறதுனால பேங்க்கு கிரெடிட் பண்ணுறோம். ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுடைய அமௌண்ட்டு வர்றதுனால ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை டெபிட் பண்ணுறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்டை ஃபஸ்ட்டு கேளுங்க. ஓகே.